திருச்சிற்றம்பலம். ஆடும் பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை சிறுவில் சாடும் தனி யானை சகோதரனே. திருச்சிற்றம்பலம். பூழியர்கூன் உப்புழித்த புகழியர்கூன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊர திருத்தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் மண்ணு ஆனாய் போற்றி, பராய்த்துறை மேவிய பரனே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக வழங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பெருங்கருணையினாலே ஞானத்திரள் சார்பாக நாம் தொடர்ந்து சிந்தித்து வருகின்ற தாய்மானவர் அருளி செய்த பாயப்புலியிலே மேலும் சில பாடல்களை தொடர்ந்து சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. 17ஆம் நூற்றாண்டிலே திருச்சிறுபுரத்தில் ஞானம் பெற்று சிவானந்தம் கைகூடியவர் தாய்மானவர் அடிகள். ஒரு உயிர் ஞானம் பெற்று சிவானந்தம் பெறுகிறது என்று சொன்னால் அதற்கான அது முயற்சி அது எத்தனை தூரம் எடுத்திருக்கும் என்று நாம் யோசித்து பார்க்கிற பொழுது பெரு வியப்பாக இருக்கிறது. ஒரு சின்ன ஒரு ஆன்மீக வெற்றி கூட சுலபத்தில் கிட்டுவதில்லை. உலகத்திலே இருக்கக்கூடிய பல விஷயங்களிலே வெற்றி பெறுவதற்கு பல முயற்சிகள் வேண்டப்படுகிறது. அந்த முயற்சிகளை செய்தால் அந்த வெற்றி கிட்டிவிடுகிறது. ஓரளவு அதில் ஊக்கம் அதிகமாக இருக்கிற பொழுது அந்த ஊக்கத்தின் காரணமாகவும் முயற்சியின் காரணமாகவும் அந்த வெற்றி வருகிறது. ஆனால் ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஊக்கம் முயற்சி இவற்றையெல்லாம் தாண்டி ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறது. அந்த ஒரு விஷயம் ஆன்மீகத்தில் ஒருத்தரை முதல் படியிலேருந்து அடுத்த படிக்கு எடுத்துட்டு போகிறதுக்கு அந்த 2 மட்டுமே பத்தலை. ரொம்ப முயற்சியாக எடுத்து ரொம்ப ஊக்கமாக இருக்கிறவங்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அவங்க ஆன்மீகத்தை விட்டு விலகி தள்ளி நிற்கிறாங்க பல பேர். திருக்கோயில் கட்டுவதில் ரொம்ப ஆர்வமாக முன்ன நின்று அந்த கோயில் கட்டுறதுல எல்லாம் ஆர்வமாக ஈடுபட்டவங்கெல்லாம் கோயில் கட்டினப்புறம் எங்கே இருக்காங்கன்னு தெரியுது. அதில் சம்மந்தமே படாமல் போயிடுவாங்க, நடுவிலேயே போயிடுவாங்க. அப்போ இந்த ஆன்மீகத்தில் எது வெற்றி என்று சொல்லப்படுகிறது? ஆன்மீக வெற்றி என்பது எதை சொல்லலாம், எப்படி சொல்லலாம்? ஆன்மீக வெற்றிங்கிறது ஒருவர் பலராலும் புகழப்படுவதை வைத்து அவர் ஆன்மீக வெற்றி அடைந்தவர் என்று சொல்லிவிடலாமா? பலரும் கண்டு வியக்கிற அளவுக்கு அவர் இருக்கிறார், ஆன்மீகத்திலே அவர் விளங்குகிறார், அவரை சுற்றி எப்பொழுதும் கூட்டம் இருக்கிறது, அவர் எப்பொழுதும்
வாய் திறந்தால் தத்துவங்களாக உதிர்ப்பார். அவர் ஆன்மீக வெற்றி பெற்றவர்னு சொல்லிவிட முடியுமா என்று பார்க்கிற பொழுது கொஞ்சம் கடினம்தான். ஏன்னா ஆன்மீக வெற்றியினுடைய இலக்கணங்கள் பல அவங்ககிட்ட இல்லாமல் இருக்கிறது நிதர்சனமாகவே தெரியும். அது பார்க்கும் பொழுதே இந்த பளிச்சன்னு தெரிஞ்சு போகும். பலரும் தன்னை மிகப்பெரிய ஆன்மீக வெற்றி பெற்றவர்கள் போல தங்களை காட்டிக்கொள்வார்கள். தங்களுக்கு தாங்களே எல்லா தீட்சையும் சமய தீட்சையிலிருந்து எல்லா தீட்சைகளையும் செய்து கொண்டு அந்த தீட்சைகளின் காரணமாக தாம் ஆன்மீக வெற்றி பெற்றவர்களாக கருதி கொள்ளுகிறவர்களும் உண்டு. நம்ம எல்லாத்தையும் சொல்லணும், தப்பு சொல்ல வேண்டியதில்லை. ஒரு சமய தீட்சை பெறுவது ஒரு ஆன்மீக வெற்றி, ஒரு விசேட தீட்சை பெறுவது ஒரு ஆன்மீக வெற்றி, ஒரு நிர்வாண தீட்சை பெறுவது மிகப்பெரிய வெற்றி என்றெல்லாம் ஆன்மீக வெற்றிகளை படிக்கற்களாக காட்டிக்கொண்டு இருக்கக்கூடிய அந்த நிலையை பார்க்கிறோம். தாய்மானவர் என்ன தீட்சை பெற்றார்? மௌனகுருவிடமிருந்து. அவர் ஏதாவது சொல்கிறாரா அப்படின்னும்போது அதில் நம்ம கொஞ்சம் தெளிவாக பார்க்க வேண்டியது. ஆன்மீக வெற்றி என்று சொல்லுவது ஒருவர் ஆன்மீகத்திலே முன்னேறிவிட்டேன், முன் சென்று விட்டேன் அப்படின்னு எப்படி அதை தீர்மானிப்பது? அது ரொம்ப கடினம், ரொம்ப கடினம். ஆன்மீகத்தில் மிகப்பெரிய வெற்றி கண்டவர்கள், முன்னேறி இருக்கிறவர்கள் என்றெல்லாம் கருதுகிறவர்கள் அந்த ஆன்மீகத்திற்கே லாயக்கில்லை என்று சொல்லுகிற அளவுக்கு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்போ நாம் பலரும் தங்களை ஆன்மீகத்தினுடைய உச்சத்திலே காட்டிக்கொள்ளுகிறார்கள். ஆன்மீக உச்சியிலே தம்மை குருவாக பிரகடனப்படுத்திக் கொள்ளுகிறார்கள். தாமே குரு என்றும் தாமே இங்கே அவர்களையெல்லாம் நெறிப்படுத்த வந்தவர்கள் என்றும் காட்டிக்கொள்ளுகிறார்கள், சொல்லுகிறார்கள் என்று. ஆனால் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சைவத்தில் போற்றப்பெறுகிற ஒரு குரு கூட தன்னை குரு என்று சொல்லிக்கொள்ளவே இல்லை. எந்த இடத்துலையுமே அவங்க பாடல்கள் முழுமையும் பார்த்தவர்களுக்கு தெரியும். தாய்மானவர் எடுத்துக்கிட்டு தான் நம்ம பேசுகிறோம். இப்போ தாய்மானவர் சொல்லுகிற இடங்களிலெல்லாம் அவர் இருந்த ஆன்மீக உச்சத்தை தொட்டவர்கள் இன்று யாருமே இல்லை. சொல்லணும்ல, சும்மா பொய் சொல்லக்கூடாது. தாய்மானவர் அடைந்த ஆன்மீக உச்சம் யாருமே அடையல. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு? மௌன குருவைத்தான் சொல்லிட்டு இருக்கிறாரு. அவர் தன்னுடைய குருநாதரைத்தான் அந்த உச்சமாக சொல்லுகிறாரு தவிர தன்னை பற்றி ரொம்ப வியப்பாக இருக்குது. இந்த காலத்தில் நம்ம பல இடத்துலையும் பார்க்குறோம். ஆன்மீகத்தில் தனக்கு உயர்ந்த நிலையாக இருக்கக்கூடிய குரு பதவியை தாங்கள் அடைந்து விட வேண்டும், அந்த குரு பதவியில் தாங்கள் இருப்பதாக மற்றவர்கள் எண்ண வேண்டும், அந்த குருவாக தன்னை பலரும் பின்பற்ற வேண்டும் என்று பலரும் அந்த முயற்சியில் ஈடுபட்டு அது சிலர் வெற்றியும் பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் ஒரு பெரிய கூட்டத்தை உருவாக்குகிறார்கள், தங்களை குரு என்று சொல்லுகிறார்கள். உபதேசம் என்று அந்த உயிர் உய்வதற்கான வழி ஏதாவது சொல்லுகிறார்களா என்று பார்த்தால் உயிர் உய்வதற்கு எந்த வழியும் சொல்லாமல் உடல் உய்வதற்கு எத்தனையோ வழிகளை சொல்லுகிறார்கள். இந்த உடல் உய்வதற்கு, உடல் சிறப்பாக இருப்பதற்கும் மற்றவற்றிற்கும் சொல்லுகிறார்கள். நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால்
யோகத்தை அங்கு இங்குமா தான் பேசுவார் தாய்மானவர். திருமுறைகளில் ஞானசம்பந்தரோ திருநாவுக்கரசரோ யோகத்தை பற்றி எங்கேயுமே சரியாக சொல்லல, எனக்கு தெரிஞ்சு சொல்லலை. சுந்தரர் ஒன்றிரட இடங்களில் குறிப்பிடுகிறார், நீள நினைந்தடியேன் என்னெல்லாம் சொல்லுகிறார். இன்றைக்கி மேல் நாடுகளில் ஆன்மீகம்னா யோகம் என்று கருதுகிற அளவுக்கு அதுக்கு ஒரு மயக்கமே வந்திருக்கு. அதாவது யோகம் தெரிஞ்சு யோகத்தில் போனால், யோகங்கிறது எக்ஸசைஸ் தானே, அவங்க சொல்கிற யோகங்கிறது எக்ஸசைஸ். அந்த எக்ஸசைஸை பற்றியெல்லாம் இப்போ நம்ம பேசலை, அந்த பயிற்சி அந்த எக்ஸசைஸ் பற்றியெல்லாம் நமக்கு பேசலை. இது உயிர் ஒரு ஆனந்தமான ஒரு சூழ்நிலைக்கு அது போக அதுக்கான வாய்ப்பு கிடைச்சி அது போகுமானால் அந்த ஆனந்த அனுபவத்தில் தெரிஞ்சோ தெரியாமதோ உயிருக்கு நாம் 3 மலம் அப்படின்னு சைவத்தில் சொல்லியிருந்தாலும் கூட ஆணவ மலம் தான் சகஜ மலம், மித்த 2 ஆகந்து மலம் இடையில வந்தது, அதை நீக்குவதற்காக கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொன்னாலும் கூட இந்த உயிர் இந்த பிரபஞ்சத்தையும் இந்த உடம்பையும் மற்றவற்றையும் நம்புகிற அளவுக்கு அதை கொடுத்த கடவுளை நம்புறதில்லை. அது கடவுளை நம்புறதுன்னு சொல்கிறது எல்லாமே அது தன்னைத்தானே ஏமாத்துறதுலாம் ஊரையும் ஏமாத்துறது. இந்த உலகத்தை நம்புகிற அளவுக்கு, இந்த உடம்பை நம்புகிற அளவுக்கு, இந்த உறவை நம்புகிற அளவுக்கு இறைவனை நம்புறதில்லை, நம்புறதே கிடையாது. ஆனால் ஆன்மீகம்னு சொல்லுகிறது. ரொம்ப அழகாக தாய்மானவர் சொல்கிறார். நான் எங்கேயோ சொல்லிட்டு இருக்கிறேன்னு நீங்கள் நினைப்பீங்க, ஏதோ ஒரு விஷயத்தை சொல்கிறாருன்ட்டு. யூடியூப்பை திறந்தா போதும், ஆன்மீக மழை கொட்டுது. அதாவது ஆளுக்காளு அறிவுரை உபதேசம் எதையோ சொல்லுகிறார்கள். என்ன ஸ்கேலு தெரியல. நான் என்ன பேசுகிறேன், நீங்களும் தான் சார் பேசுகிறேன். என்ன ஸ்கேலு 12 திருமுறைன்றுவேன். எங்கேயுமே அது வெளியில் போயிருக்காது. 12 திருமுறை அவங்க தான் குருமார், நான் இல்லை, அவங்க கிடையாது, அவங்க தான் தெளிவாக தெரியும். நான் சொல்கிறது எல்லாமே அவங்க சொன்னதை சொல்லியிருப்பேன். அவங்களுடைய வழியாக வந்த கச்சியப்பராக இருக்கட்டும், சிவஞான முனிவராக இருக்கட்டும், அருணகிரிநாதராக இருக்கட்டும், தாய்மானவராக இருக்கட்டும், எல்லாம் வழியாக அந்த முறைகளை பின்பற்றி சொன்னவர்கள். ஆகையினாலே இந்த ஆன்மீகங்கிறது நாளடைவில் இது உண்மையிலே தன்னுடைய அந்த பொருளையே இழந்துருமோ அப்படிங்கிற அளவுக்கு கூட ஒரு நிலை தோன்றுகிறது. ஏன்னா மக்கள் கவர்ச்சியைத்தானே அதிகமாக விரும்புகிறார்கள். பாண்டியனே அவ்வளோ சிவபக்தன், அவனே குதிரையை நின்ன உடனே அந்த குதிரையைத்தான் பார்த்தான், அவனுக்கு நரி தெரியல. அங்கே இப்படி தான் நமக்கு எல்லாம் நிறையா குதிரையாக இருக்குது. எல்லாம் நரி குதிரையானார் போல் எல்லாமே இருக்குது. இதில் எது பரி எது நரி என்று தெரிந்து ஆன்மீகத்திலிருந்து அன்னம் பாலிலிருந்து நீரை பிரிப்பது போல இந்த பிரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். ரொம்ப ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அரிதான செயலாக விளங்குகிறது. சுவாமி ஒரு விஷயத்தை சொல்லுகிறார். ரொம்ப ரொம்ப மைன்யூட்டு, ரொம்ப நுட்பமான விஷயம்.
நான் அதனால தான் உங்களை ஆயத்தப்படுத்துகிறேன். ரொம்ப நுட்பமான விஷயம் ஒன்று சொல்லுகிறேன். தாய்மொழி விரதத்தை யார் சொல்ல முடியாத? அவங்க தான் சொல்ல முடியும். ஆனால் அதை கேட்குறது யார் இருக்கா? இல்லைங்களா? 11 எலுமிச்சப்பழம் எடுத்துக்க, 12 தேங்காய் எடுத்துக்க, 2 கவுளி வெத்தலை எடுத்துக்க. இதில் தான் எல்லாருக்குமே இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இதை இன்றைக்கி குரு பயிற்சி எல்லோரும் எல்லா கோயிலையும் நின்று தட்சிணாமூர்த்தியவே தட்சிணாமூர்த்திக்கு எதுங்க பயிற்சி? சாமியவே பயிற்சி. வியாழன் அங்கே 9 பேரில் ஒருத்தர் இருக்கார் வியாழன், அவர் தான் பேர். இவர் எங்கே பேர்றாரு? இவர்கிட்ட போய் நின்று குரு பேசி அப்படின்னுட்டு சிவாச்சாரியார் உண்மை சொல்லணும்ல, அவங்களும் உண்மை சொல்கிறதில்ல, அவங்களும் உண்மையை சொல்கிறதில்ல, தெரிஞ்சாவும் சொல்கிறதில்ல, தெரியாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி இருக்குது நிலைமை. ஆகையினால் சாமி சொல்கிறாங்க, அது ரொம்ப தெளிவாக இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆன்மீகவாதிகளை பற்றி சொல்கிறார். ஆன்மீக நிலையில் இருக்கிறவர்கள். ஆனால் எப்படி சொல்கிறாருன்னா, ஆன்மீக நிலையில் இருக்கிறவர்கள் அப்படின்னு சொல்லலை. நீங்கள் இது வரைக்கும் பேசுகிறது சிவகுமார் சொந்த கருத்தாக சொன்னாருன்னு தான் நீங்கள் நினைக்கிறீங்க. அப்படி இல்லை. நான் என் சொந்த கருத்தெல்லாம் சொல்கிறது பெரியவங்க கருத்தை தான் எடுத்து சொல்லுவது, சொந்தமாக சொல்லுவேன். அதை அவ்வளோதான், இன் மை வேர்ட்ஸ், அவ்வளோதான். அவர் சொல்கிறார், சாமி தன்னைத்தான் சொல்லிக்கிறார். தன்னை சொல்லிக்கிற அதை கொண்டு போய் நீங்கள் பொருத்தி பார்த்துக்கணும். அதை பொருத்தி பார்த்துக்கணும். ஒன்றும் தெரிந்திடவில்லை என் உள்ளத்து ஒருவ எனக்கு என்றும் தெரிந்த இவை அவை கேள். ஒன்றும் தெரிந்திட இல்லை என் உள்ளத்து ஒருவ எனக்கு என்றும் தெரிந்த இவை அவை கேள். இரவும் பகலும் குன்றும் குழியும் வனமும் மலையும் உரை கடலும் மன்றும் மனையும் மனமாதி தத்துவ மாயையுமே தவிர ஒன்றும் தெரிந்திட இல்லை. ஒன்றும் தெரிந்திட இல்லை. அப்படி கீழே இருந்து கொண்டு போகணும். மனமாதி தத்துவ மாயையுமே அன்றி ஒன்றும் தெரிந்திட இல்லை என் உள்ளத்து ஒருவ எனக்கு என்றும் தெரிந்த மனமாதி தத்துவ மாயையுமே. மூச்சப்புடி, முதுகப்புடி, தலையப்புடி இப்படின்னு இருக்கிறதெல்லாம் புடின்னு இருக்கான். சாமியை புடின்னு ஒருத்தர் சொல்கிறதில்ல, திருவடியை புடின்னு தானே நம்ம பெரியவங்களாம் சொல்லியிருக்காங்க. நீ அதை வேற எதை பிடிச்சி என்ன போகுது? சாமியை பிடி. பற்றுக பற்றற்றான் பற்றி நீ அப்பற்றை பற்றுக பற்றி விடற்கினார். இப்படி எனக்கு என்ன தெரியும் தெரியாதுங்கிறது நீ உங்ககிட்ட சொல்லிட்ட சாமி. ஒன்றும் தெரிந்திட இல்லை என் உள்ளத்து ஒருவ. என் உள்ளத்து உள்ளங்கிறது என் அறிவுக்கு அறிவாக இருக்கிற ஒருவனே, என்னை இயக்குகிற ஒருவனே, என் அறிவுக்கு அறிவாக இருக்கிற ஒருவனே. என் உள்ளங்கிறது அங்கே அறிவின் மேம்பட்டது. எனக்கு கீழே மனம் வந்துருச்சு இல்லையா? அந்த உள்ளங்கிறது திரும்பவும் மனம்னு சொல்லக்கூடாது. எனது உள்ளத்து ஒருவ என்று சொன்னால் ஒருவனாக இருத்தல், ஒன்றி இருத்தல். உள்ளத்தில் ஒருவுதல் என்று சொன்னாலும் கூட நீங்குதல்னு அர்த்தம். நீங்குதல் என்று சொன்னால் என் உள்ளத்து
இந்த நீங்கி இருக்கிறவன் அர்த்தம். ஒருவன் எதிலிருந்து நீங்கி? மாயையிலிருந்து நீங்கி என் உள்ளத்தில் அறிவுக்கு அறிவாக இருக்கிறவன். என் உள்ளத்து ஒருவ எனக்கு என்றும் எனக்குன்னு தெரிஞ்சது என்ன தெரியுமா? இரவு தெரியும், பகல் தெரியும், குன்று தெரியும், குழி தெரியும், வனம் தெரியும், மலை தெரியும், குறை கடல் தெரியும், மன்று தெரியும், மனை தெரியும். இவையெல்லாம் எனக்கு தெரியும். இதை தவிர எனக்கு வேற எதுவும் தெரியாது. அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, இரவு பகல் என்று சொல்லக்கூடிய அந்த இரவு வருவதும் பகல் வருவதும் கால நிலை மாற்றம் இப்படி நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது எனக்கு தெரியும். நாள் போய்கொண்டு இருக்கிறது தெரியும். இரவு வருகிறது, பகல் வருகிறது. எனக்கு ஒரு நாள் வயசு கூடிடுச்சு. குன்றும் குழியும் மலை தெரிகிறது, குழியும் தெரியுது, பெருசும் தெரியுது, சிறுசும் தெரியுது. வனமும் மலையும் குறை கடலும் காடுகள் தெரிகின்றன, காடுகள் சூழ்ந்த மலைகளும் தெரிகின்றன. குறை கடல் என்று சொன்னால் ஒலிக்கின்ற கடல் தெரிகிறது. குறை கடல்னா ஒலிக்கின்ற சப்திக்கின்ற கடல் தெரிகிறது. மன்றுனா அம்பலமும் மனையும் வீடும் தெரிகிறது. அது மன்றுங்கிறது என்ன சொல்றாரு? கோயில் தெரியுது, வீடு தெரியுது. மனமாதி தத்துவ மாயையுமே, மனம் முதலாகிய தத்துவ தொகுதியாக இருக்கக்கூடிய மாயையின் காரியங்கள் எனக்கு தெரிகின்றன. அப்ப மனம் மனமாதி தத்துவம், மனம் முதலிய தத்துவங்களினாலே வெளிப்புறமாக இருக்கிற அத்தனையும் தெரியுது. புரியுதுங்களா உங்களுக்கு? இப்படி பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாம் தெரியுது. இப்படி என்ன இருக்குன்னு தெரியல. பகிர்முகம் என்றால் வெளிப்புறமாக மாயையினுடைய காரியங்கள் அத்தனையும் எனக்கு தெரிஞ்சிருக்கு. அப்படி காரியங்கள் அத்தனையும் எனக்கு தெரிந்த அந்த நிலையில இந்த மனமானது இந்த உலகம் முழுவதையும் காட்டிக்கொண்டு, பிரபஞ்சம் முழுமையும் காட்டிக்கொண்டு, தத்துவங்களை காட்டிக்கொண்டு அது இருக்கிறது. அதுதான் எனக்கு தெரிகிறது. எனக்கு இதுதான் தெரிகிறது. ஆனால் இதை தெரிந்ததை வைத்துக்கொண்டு எனக்கு எல்லாம் தெரிந்தது என்று நான் சொல்லுகிறேன் பாருங்க. அதுதான் இருக்கிறதுலேயே ரொம்ப பியூட்டி. எனக்கு தெரிந்தது இதுதான், ஆனால் தெரியாதது எவ்வளவு? இப்போ நான் உதாரணத்துக்கு இப்போ சொல்கிறேன். இப்படி எனக்கு ஒரு ஊரில் எங்கள் ஊர்னு வச்சுக்குவோமே. எங்கள் ஊரில் எனக்கு எத்தனை பேர் தெரியும்? 10 பேர் தெரியும், 20 பேர் தெரியும், 50 பேர் தெரியும். ஏங்க 100 பேரை தெரியும்னு வச்சுக்குவோமே. எனக்கு அப்படியே சொந்தக்காரங்க தான் எல்லாம் அப்படியே 200 பேர் தெரியும். தெரியாதவங்க எத்தனை பேர்? நீங்கள் கணக்கு பண்ணீங்கன்னா ஒரு ஊரில் ஒரு 10 லட்சம் பேர் இருக்கிறாங்க. 10 லட்சம் பேரில் 100 பேரை தான் தெரியும், மீதி தெரியாது. அப்ப இந்த மனம் என்று சொல்லக்கூடியது எதை காட்டுகிறதோ அது உயிருக்கு தெரிகிறது. நல்ல நுட்பமாக கேட்கணும். மனம் எதனை காட்டுகிறதோ அதனை காட்டுகிறது. மனம் எதை காட்டுகிறது என்று சொன்னால் மாயையை மட்டும்தான் காட்டுது. மாயையினுடைய காரியங்களை மட்டுமே காட்டுகிறது. இந்த மனமானது மாயையோடு சம்பந்தப்பட்ட அத்தனையும் காட்டுகிறதே தவிர அது உன்னை காட்டுவது இல்லை. ஆனால் நான் என்ன சொல்லுகிறேன்? உன்னை தெரிகிறது என்கிறேன், உன்னை தெரிந்து விட்டது என்று சொல்லுகிறேன், உன்னோடு பேசுகிறேன் என்று சொல்லுகிறேன். நேற்று கூட நீ வீட்டுக்கு வந்துட்டு போனேங்கிறான்.
கடவுள் நேற்று வந்துட்டு போனார் அப்படின்ட்டு சொல்லுகிறார். ஆனால் எனக்கு ஒன்றும் தெரிந்திடவில்லை. என்ன ஒரு நிலை அப்படின்னு கேட்கிற பொழுது, இந்த மனம் முதலிய தத்துவங்கள், மனம் புத்தி அகங்காரம் சித்தம் என்று சொல்லக்கூடிய இந்த தத்துவங்கள் இந்த பிரபஞ்சத்தோடு தோய்ந்து பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய செய்திகளை எல்லாம் வாங்கி, சத்தமாக இருக்கட்டும், காட்சியாக இருக்கட்டும், சுவையாக இருக்கட்டும், அல்லது வாசனையாக இருக்கட்டும், எல்லாத்தையும் வாங்கி இதுக்கு கொடுக்குது. இது ஒரு பக்கம்தான் காட்டி கொண்டு இருக்கிறது, ஒரு பக்கம்தான் காட்டி கொண்டு இருக்கிறது. இந்த ஒரு பக்கம் காட்டுவதை வைத்து கொண்டு இவர்கள் எல்லாம் தெரிகிறது என்று சொல்லுகிறார்கள். எனக்கு ஒன்றும் தெரிந்திடவில்லை, எனக்கு ஒன்றும் தெரிந்திடவில்லை, என் உள்ளத்து ஒருவ, என் உள்ளத்திலே ஒருவனாக இருக்கிறவனே, எனக்கென்று தெரிந்த இவை அவை கேள். காலம் தெரிகிறது, காலத்தினாலே செலுத்தப்படுவது இந்த பிரபஞ்சம். அதுதான் ஃபைனல். காலத்தினாலே இரவும் பகலும், அந்த இரவு என்று தெரிகிறது, பகல் என்று தெரிகிறது. இந்த இரவு பகலை தாண்டி இருக்கக்கூடிய நிலை தெரியல. இரவு பகலாவது அறியேன்னாரு. இந்த இரவையும் பகலையும் தாண்டி நிற்கிற ஒரு நிலை அது. எத்தனையோ ஒரு ஆழ்ந்த நிலையில் இருக்கிற பொழுது காலம் நகர்வது நமக்கு தெரியாது, காலம் நகர்வது தெரியாது. குன்றும் குடியும் வனமும் மலையும் குறைகடலும் மன்றும் மனையும் மனமாதி தத்துவ மாயையுமே அன்றி ஒன்றும் தெரிந்திட இல்லை. இந்த மாயையினுடைய காரியங்களாக இருக்கக்கூடிய இவற்றைத்தான் நான் தெரிந்து வைத்திருக்கின்றேன், வேறு ஒன்றும் தெரியவில்லை என்கின்றார். அப்போ இந்த மன என்று சொல்லக்கூடிய ஒன்றை இது ஒரு நுணுக்கமான ஒரு கருவியாக இருந்து இது பிரபஞ்சத்தோடு தொடர்பு கொண்டு இதை மட்டுமே காட்டி கொண்டு இருக்கின்ற இந்த ஒரு மனதை நான் எப்படி அதனால் உன்னை பார்த்தேன்னு சொல்கிறார் இன்னொரு பாட்டில். தேஜோமயானந்தம்னு ஒரு பகுதியில் ஒரு பாட்டில் சொல்லுகிறார். அந்த பாட்டில் சாமி சொல்லுகிற அந்த செய்திகள் பார்க்கிற பொழுது இந்த மனம் என்று சொல்லக்கூடிய ஒன்றை வென்றவனே ஆன்மீகவாதி. மனம் என்பதை வெல்லாதவன் 1000 பேசினாலும், 1000 செஞ்சாலும், 1000 பூஜை பண்ணாலும், 1000 கோயில் சுற்றினாலும், 1000 தீர்த்தம் முழுகினாலும் ஒன்றும் வேலைக்கு ஆகாது. சினமிறக்க கற்றாலும் சித்தியலாம் பெற்றாலும் மனமிறக்க கல்லார்க்கு வாயேன் பராபரமே என்று தாய்மானவர் தானே கேட்கிறாரு. அந்த மனம் என்று சொல்லக்கூடியது ஒரு பவுண்டரி மாதிரி, அல்லது இன்னும் சொல்ல போனால் அது எப்படி அதை கொண்டு எப்படி செல்லுவது அப்படிங்கிறத இன்னொரு பாட்டிலையும் சொல்லுகிறார். தாய்மானவரை பொறுத்த வரைக்கும் அந்த மனங்கிற டூலை அவர் பேசுகிற மாதிரி வேற எவரும் பேசலை. அந்த மனதை எடுத்துக்கொண்டு அவ்வளவு தூரம் பேசுகிறார் சாமி. அந்த பல இடங்களில் அதனுடைய நுட்பத்தை குறிப்பிடுகிறார். இந்த மனம் என்னங்கிறது ஆராயலாம் அப்படின்னு நம்ம ஆரம்பித்தோம் அப்படின்னா அதுதான் முன்னால் நிற்கும். சரி ஆராயலாங்க. அதுவும் இந்த மனங்கிறது என்னன்னு கண்டுபிடிச்சிடணும். ஆமாம் கண்டுபிடிச்சிடணும். ஆமாம் வா மனம் என்ன கண்டுபிடிப்போம் அப்படின்னு மனமே சொல்லிட்டு இருக்கோம். எப்படி இதை நம்மகிட்டேருந்து பிரித்து அறிவிலேருந்து அதை பிரித்து எப்படி திருடனை கண்டுபிடிக்கிறதுக்கு திருடனே கூட்டி வர மாதிரி நான் வாங்க யார் திருடலான்னு கண்டுபிடிக்கலான்னு திருடன் கூடவே சுற்றுறான்னு வச்சுக்கோங்க. அவனு தான் கூட சுற்றுவான், கண்டுபிடிச்சிடலாம் திருடன், நீங்கள் வாங்க அப்படின்ட்டுருவான். அதே மாதிரி தான்
அதுபோல் இந்த மனத்தை எப்படி வெல்லுவது அப்படிங்கிற அந்த ஒரு நிலையில் கலையில் வென்றவர்கள் தான் ஆன்மீகத்தை வென்றவர்கள், அந்த ஆன்மீகத்தில் நின்றவர்கள், ஆன்மீகத்திலே சென்றவர்கள். அப்படி இல்லாமல் வெறுமன சிறு சிறு புகழுக்காகவும் சிறு சிறு பயன்களுக்காகவும் ஆன்மீகத்தை பயன்படுத்துவது என்பது ஒரு பெரிய விஷயமாக போயிடுச்சு. இந்த பாட்டு சொல்கிறார் தேசமயானந்தத்தில், ஆரார் எனக்கென்ன போதித்தும். அது எத்தனாவது பாட்டு அப்படின்னு கேட்டால் அது 6வது பாட்டு. ஆரார் எனக்கு என்ன போதித்தும் என்ன, என் அறிவினை மயக்கவசமோ, அண்ட கோடிகளெல்லாம் கர்ப்ப அறை போலவும் அடுக்கடுக்காக அமைத்து பேராமல் நின்ற பரவெளியிலே மனவெளி பிறங்குவதால் யாதொன்றினும் பின்னமுற மறுவாது நன்னயத்தால் இனி பேரின்ப முத்தி நிலையும் தாராது தள்ளவும் போகாது. தள்ளினும் போகேன் இனி யான் தடையேதுமில்லை, ஆண்டவன் அடிமை என்னும் மிகு தன்மையினும் என் வழக்கு தீராது விடுவதிலை நடுவான கடவுளே. தேடறிய சத்தாதி என் சித்தமிசை குடிகொண்ட அறிவான தெய்வமே, தேசோமயானந்தமே. ஆரார் எனக்கு என்ன போதித்தும் என்ன, என் அறிவினை மயக்கவசமோ, அண்ட கோடிகளெல்லாம் கர்ப்ப அறை போலவும் அடுக்கடுக்கா அமைத்து பேராமல் நின்ற பரவெளியிலே மனவெளி பிறங்குவதால் ஆதொன்றினும் பிண்டமுற மறுவாது நன்னயத்தால் இனி பேரின்ப முத்தி நிலையும் தாராது தள்ளவும் போகாது. உணாலது தள்ளினும் போகேன் யான் தடையேதுமில்லை, ஆண்டவன் அடிமை என்னும் இருதன்மையிலும் என் வழக்கு தீராது விடுவதில்லை. நடுவான கடவுளே, தேடறிய சத்தாகி என் சித்தமிசை குடிகொண்ட அறிவான தெய்வமே, தேசோமயானந்த மே. என்ன சொல்றாரு அப்படின்னா, ஃபுல்லாக முழுக்க இந்த பாட்டை விவரிக்கிறதுக்கு நேரம் இல்லை, அதனால் இதில் அது என்ன சாராம்சம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதை கொண்டு இதை புரிஞ்சுக்கிறது. இப்போ ஒரு பொருளை பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பொருளை பார்க்கிற பொழுது கண்ணினாலே அந்த பொருளை பார்க்கிறோம். கண்ணினுடைய ஒளியும் ஞாயிற்றினுடைய ஒளி, சூரியனுடைய ஒளியும் ரெண்டும் இணைஞ்சு அந்த பொருள் காட்சிக்கு உள்ளாகிறது இல்லையா? இது நான் சாதாரணமாக நம்ம நிலையை சொல்லுகிறேன். ஒரு பொருளை காணுகிற பொழுது ஒரு பொருளினுடைய அந்த காட்சி உயிருக்கு எவ்வாறு கிட்டுகிறது? கண்ணொளியும் சூரிய ஒளியும் கண்ணொளிங்கிறது கருவி, சூரிய ஒளிங்கிறது காட்டும் கருவி இல்லையா? வேறொரு காட்டும் கருவி. இது ரெண்டும் சேர்ந்தா காட்சி நிகழ்கிறது. இப்போ அந்த உயிர் ஒரு காட்சியை காண்பதற்கு கண்ணொளியும் சூரிய ஒளியும் கலந்திருந்தாலும் ரெண்டும் எப்படி கலந்திருக்கு அப்படின்னு கேட்கிற பொழுது பிரிப்பில்லாதபடிக்கு கலந்திருக்கு. பிரித்தறிய முடியாது.
பிரித்து அறிய முடியாது. கண்ணொளியையும் காணும் கண்ணொளியையும் சூரிய ஒளியையும் பிரித்து அறிய முடியாது. ரெண்டும் கலந்து இருக்குது. கலந்தாதான் காட்சி. இதில் கலக்கலைன்னு வச்சுக்க, கண்ணை மூடிட்டோம், கண் ஒளி கலக்கலை, அது மேலே ஒளி பட்டு கொண்டு தான் இருக்குது. இந்த பொருள் மேலே ஒளி படுகிறது, பொருள் நமக்கு தெரியல. என்ன காரணம்? நம்முடைய கண்ணொளி அங்கே கலக்கலை. இப்போ இது என்ன சொல்லுகிறார்? இந்த உதாரணத்தை நான் அப்படியே மனசில் வச்சுக்குவோம். இந்த பரவெளி என்று சொல்லக்கூடிய நிலையில பரம்பொருள் இருக்கிறது. பரவெளி, அதில் எல்லா அண்டங்களும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பரவெளியாக இருக்கிறது. அது ஒரு ஆகாசம். இந்த மனம் என்று இருக்கிறதே, இந்த மனம் என்பது தத்துவம் என்கிற நிலையிலே மட்டுமே பார்க்கிறோமே தவிர மனோமயம், அதுவும் ஆகாசம், மன ஆகாசம். இந்த மன ஆகாசம் என்று சொல்லக்கூடியது கண்ணொளி போலவும், பெருவெளி என்பது சூரிய ஒளி போலவும் கலக்கிற பொழுது, இரண்டும் கலக்கிற பொழுது உயிருக்கு உண்மை காட்சி கிடைக்கிறது. இப்ப கண்ணொளியும் சூரிய ஒளியும் கலக்கிற பொழுது எப்படி காட்சி கிடைக்கிறதோ உயிருக்கு, இந்த உயிருக்கு இந்த மனமும் மனோமய ஆகாசமும் மனமாக இருக்கக்கூடிய ஆகாசம் வெளியது. இட் கேன் ஸ்ப்ரெட். அதனால தான் நீங்கள் இப்போ நினைச்சாலும் எந்த தேசத்தை வேணால் நினைக்கும். நொடிப்பொழுதில் நினைக்குது. எப்படி நினைக்குது? நொடிப்பொழுதில். இப்போ நான் ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்திருக்கிறேன், அந்த இடத்த இப்போ நான் நினச்சோன்னு மனசு அங்கே போய் நின்றுடுது. அந்த இடத்த அது எப்படி அது வியாபிக்குதுன்னா அது ஆகாச நிலை, இந்த மனம். அப்போ இந்த மனம் ஆகாசத்தை, அந்த பர ஆகாசத்தை, அதில் ரெண்டையும் கலந்து இதனுடைய துணையினால் இந்த ஆகாசத்தை நாம் கலக்கிற பொழுது உயிருக்கு இந்த இரு ஆகாசங்களும் கலந்த காரணத்தினாலே உயிருக்கு உண்மை காட்சி தெரிகிறது. இந்த உண்மை காட்சி தெரிஞ்சதுக்கு பிறகு எனக்கு யார் எது சொன்னாலும் நான் நம்பிடுவேனா, அவங்க பின்னால போயிடுவேனான்னு கேட்குறேன். யாரார் எனக்கு என்ன போதித்தும், யாரார் என்னுடைய சமயம் இப்படி, என்னுடைய மதம் இப்படி, என்னுடைய கொள்கை இப்படி என்று சொன்னால், யாராரு எனக்கு என்ன போதித்தும் என்ன, என் அறிவினை மயக்க வசமோ? என் அறிவை மயக்க முடியுமா? ஏன்னா நான் கண்ட காட்சி யாரும் கண்டிருக்க முடியாது. அண்டகோடிகளெல்லாம் கருப்ப அறை போலவும் அடுக்கடுக்கா அமைத்து பேராமல் நின்ற பரவெளி, அதுல மனவெளி பிறங்குவதால். அப்ப அவர் என்ன சொல்லுகிறார்? மனம் இதுவரைக்கும் புறத்தே பகிர்முகமாக பார்த்த அந்த ஒரு வல்லமைதான் அதற்கு இருக்கிறது என்று கருதி நாம் அதை மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ இந்த வெளி அந்த வெளியிலே கலந்து, அந்த வெளியிலே இந்த வெளியை கலந்து, கண்ணொளியை சூரிய ஒளியிலே கலந்தது போல அப்படி கலப்போமே ஆனால் காட்சிகள் நன்னயத்தால் கினி, இந்த காட்சிகளை நான் பார்த்து விட்டேன். எனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சதுனால பேரின்ப முத்தி நிலையும் தாராது தள்ளவும் போகாது. எனக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சு. இனிமே முத்தி நிலை உனக்கு இல்லைன்னு சாமி என்கிட்ட சால்ஜாப் சொல்ல முடியாது. சாமி என்கிட்ட இல்லை உனக்கு அப்புறம் எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும், ஆமாம் கொடுத்துரு, இல்லை கொஞ்சம் தள்ளி போகணும் அப்படின்னு சொன்னால் போகட்டும், நான் கூடவே இருக்கிறேன், இனி யான் தள்ளினும் போகேன் இல்லையா? அடைக்கலம் வந்தேன் துடைக்கினும் போகேன்னாரு. அதுபோல தள்ளினும் போகேன். எனக்கு தெரிஞ்சு போச்சு, இனி யான் தள்ளினும் போகேன், தடையேதும் இல்லை. எனக்கு ரொம்ப என்ன புரிஞ்சு போச்சுன்னா, இந்த உயிருக்கும் இந்த சிவத்துக்கும் இருக்கக்கூடிய ஆண்டவன் அடிமை என்னும் இரு தன்மையிலும் எனக்கு புரிஞ்சு போச்சு. என் வழக்கு தீருவதில்லை, தீராது விடுவதில்லை. அப்படின்னா நீ எனக்கு புத்தி நிலையை கொடுக்காம நீ என் ஃபைலை க்ளோஸ் பண்ண முடியாது. நடுவான கடவுளே,
என்ன ஆழங்கிறீங்க? இந்த பாடலை நீங்கள் ரொம்ப யோசித்து பாருங்கள். அப்போ இந்த மனம் என்று சொல்லக்கூடிய ஒரு கருவி புறத்தே பார்த்து ஒன்றும் தெரியவில்லை என்று சொன்னவர் தான் இங்கே சொல்லுகிறார், அத்தனையும் தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். அப்போ அந்த மனம் என்று சொல்லக்கூடிய அந்த மனவெளியை பரவெளியோடு கலந்து கண்ணொளியும் சூரிய ஒளியும் கலந்து காட்சி கிடைப்பது போல இந்த உண்மை காட்சிகள் கிடைத்தன. அந்த காட்சியில் காணாமல் வெறும் குன்றும் மலையும் குழியும் காலமும் இதையே பார்த்து கொண்டு இருக்கிற மாயையினுடைய காரியங்களையே நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன், இந்த காட்சிகளை பார்த்து கொண்டு இருக்கிறேன் என்று அதில் சொல்லுகிறார் அந்த நுட்பமாக. அதனால யார் எது சொன்னாலும் கேட்கணும்னு அவசியம் இல்லை. அது சைவம் என்கிற பெயரிலேயே கூட பல செய்திகளை திரித்து அதனுடைய உண்மை தெரியாதபடிக்கு பேசுகிறார்கள். பலரும் யார் ஆசிரியர் என்று சொல்லாமலேயே பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். அதனால் ஆன்மீகத்திலே கூட ரொம்ப வெற்றி பெறுவது என்பது கடினமாக இருக்கிறது. ஒரு படியிலேருந்து அடுத்த படி போகிறதுக்குள்ளே தள்ளி விடுறதுக்கு தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. அங்கே ஒரு சிவராத்திரியில் போய் உட்காந்து ராத்திரி ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க எத்தனையோ பேர். என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கும் தெரியாது இல்லையா? அவங்களுக்கு அது வேஸ்ட்டுங்கிறது ஒரு சின்ன விஷயத்திலேயே தெரியும். என்னென்ன பணம் கட்டி போகிறாங்க, அதுவே தெரிஞ்சு போச்சு, அது வேஸ்ட்டு. சொல்லுங்க பார்க்கலாம். இதுக்கே பணம் எவ்வளோ வாங்கினா முக்திக்கு எவ்வளோ வாங்கணும் சிவபெருமான்? நீங்கள் சொல்லுங்க. இதுக்கே இவ்வளோ பணம் வாங்கினா முக்திக்கு எவ்வளோ பணம் வாங்கணும்? சிவபெருமான் நிறைய டிக்கெட் போட்டு கொடுத்துடலாம் பேசாமல். முக்தி வருகிறவர்கள் ஞானசம்பந்தர் கூட டிக்கெட் போட்டிருக்கலாம் இல்லையா? காசு கொடுத்து எங்கே போய் உட்கார்றீங்களோ அது அவ்வளோ சரியாக இருக்காது இல்லையா? அதை இந்த தாய்மானவர் பாடலில் நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி, பழுதுண்டு பாவையர் மோக விகார பறவையிடை விழுகின்ற பாவிக்கு தன் தாழ் புனையை வியந்தளித்தான், தொழுகின்ற அன்பர் உளம் கலிகூரத் துலங்குமன்றுள் எழுகின்ற ஆனந்த கூத்தன் என் கண்மணி என் அப்பனே, என் கண்மணி என் அப்பனே. தொழுகின்ற அன்பர் உளம் கலிகூர துலங்குமன்றுள் எழுகின்ற ஆனந்த கூத்தன் என் கண்மணி என் அப்பன், என் கண்ணின் மணி போன்றவன். கண்ணின் மணி போன்றவன்னா எனக்கு ஒளி தருகிறவன். கண்ணுக்கு பார்வைக்கு ஒளி தருவது அதுதானே. அப்படி கண்ணின் ஒளி போல விளங்குகிறவனே என் அப்பனே. தொழுகின்ற அன்பரு உளக் களிகூர, தொழுகின்ற அழுது காமுற்று அரற்றுகின்றாரையும் பொழுதுபோக்கி புறக்கணிப்பாரையும் அப்பர் சாமி. தொழுது தூமலர் தூவி துதித்து நின்று அழுது காமுற்று அரற்றுகின்றாரையும் பொழுதுபோக்கி புறக்கணிப்பாரையும் எழுதும் கீழ்கணக்கு என்னம்பர் ஈசனே. தொழுகின்ற அன்பரு உளம் களிகூற, களி கூறுதல் என்று சொல்வது மகிழ்ச்சி அடையும்படியாக, மகிழ்ச்சி மிகும்படியாக துலங்கும் விளங்குகின்ற மன்றுள் அம்பலத்திலே எழுகின்ற ஆனந்த கூத்தன். அன்பர்கள் தொழுகின்றார்கள், இவன் எழுகின்றான். அன்பர்கள் ஆனந்த கூத்தனை பார்த்து உள்ளம் களி கூறுகின்றார்கள். மன்றிலே எழுகின்ற ஆனந்த கூத்தன், அவன் மன்றிலே எழுந்து ஆடுவது யாருக்குன்னா தொழுகின்ற அன்பருக்காக. நல்லா கவனமாக கேட்கணும். அங்கே மன்றிலே ஆடுகிறானே, எதற்காக ஆடுகிறான்? அன்பர் களிகூற ஆடுகிறான்.
அன்பருடைய உள்ளம் கலிகூற, அன்பருடைய உள்ளமெல்லாம் மகிழ வேண்டும் என்பதற்காக ஆடிக்கொண்டு இருக்கிறான். அவன் அங்கே ஆடுறதுக்கு காரணம் அதுதான், ஆனந்த கூத்து. அதே கூத்து தான் அது 5 தொழில் கூத்து, அதுதான் ஞான கூத்து, அதுதான் ஆனந்த கூத்து. ஒரே கூத்து தான். ஒரே பால் மருந்தாகவும் இருக்கும், விருந்தாகவும் இருக்கும். நோயுற்ற பொழுது பாலில் தான் மருந்தை கலந்து கொடுத்து பால் மருந்தாவே கொடுக்க சொல்லுவாங்க, பால் கொடுத்துருங்க. உடல் நலமுக்கவர்களுக்கு பாலில் நல்லா ஏலக்காய் தட்டி போட்டு பழங்கள் கண்டு போட்டு அது விருந்து. அதுபோல தான் அந்த திருக்கூத்து. அன்பரு உளம் களிகூற துலங்கும் விளங்குகின்ற மன்றில் தொழுகின்ற அன்பர் உளம் களிகூற துலங்குமன்றுள் எழுகின்ற ஆனந்த கூத்தன். ஆனந்த கூத்தன் இருக்கின்றான். அவனை பார்க்கிற பொழுது உள்ளத்திலே களிகூர்ந்து எழுகின்றது அந்த ஆனந்த கூத்து, பேரானந்த கூத்து. அந்த ஆனந்த அனவரத தாண்டவம் ஒவ்வொரு நாளும் ஆடுகிறார், திருக்கூத்து புரிகின்றார். தொழுகின்ற அன்பரு உளம் களி கூற துலங்கு மன்றுள் எழுகின்ற ஆனந்த கூத்தன் என் கண்மணி என் அப்பன், என்னுடைய அப்பன், என்னுடைய கண்மணி. துலங்கு மன்றுள் எழுகின்ற ஆனந்த கூத்தன். அதாவது பெருமானை அன்பர்கள் உள்ளத்திலே மகிழ்ச்சி பொங்கும்படியாக புறத்தே ஆடுகின்ற கூத்தன். அவர்கள் உள்ளே அந்த மகிழ்ச்சி ஏன் வருகிறதுன்னா அவர்களுக்கு உள்ளேயும் ஆடுகிறான். அந்த கூத்து புறத்தே நிகழ்வது போல அகத்தேயும் நிகழ்கிறது அந்த கூத்து. அதனாலதான் எழுகின்ற ஆனந்த கூத்துன்னார். மன்றுள் எழுகின்ற ஆனந்த கூத்த என் கண்மணி என் அப்பனே, என்னுடைய கண்ணின் மணி போன்றவனே என் அப்பனே. பாவையரு மோக விகார பறவை இடை, பறவைன கடல், விழுகின்ற பாவிக்கு நான் மோக வலைப்பட்டு துயருற்று துன்பத்தினாலே அந்த பேராபத்திலே சிக்க இருந்தேன். இந்த பேராபத்திலே சிக்க இருந்தேன். அப்படி இருந்த பொழுது அந்த பேராபத்திலே சிக்க இருந்த எனக்கு என்னை அதிலிருந்து காப்பாற்றுவதற்காக தன்னுடைய திருவடியாகிய அந்த புனையை தந்தான். இப்போ அந்த மோகம் என்று சொல்லுவது கடல், அதிலே விழுந்து தத்தளித்த எனக்கு தந்தது புனை. அந்த புனை என்பது அவனுடைய தாள். எனவே திருவடியை புனையை வியந்து அளித்தான். விழுகின்ற பாவிக்கு என்று சொல்லுகிறார். விழுகின்ற, விழுந்த, விழப்போகும் அப்படின்ற அந்த காலத்தில் பார்க்கிற பொழுது நம்முடைய ப்ரெசண்ட் ஸ்டேட்டஸ், நாம் அட் ப்ரெசண்ட்டு எப்படி நம்முடைய அந்த நிலை, அதுக்கு பெருமானுடைய திருவடி தான் புனையாக இருக்கும். பழுதுண்டுன்னா துன்பமுற்றுன்னு அர்த்தம். துன்பமுற்று பழுதுண்டு பாவையரு மோக விகார பறவை, பறவைனா கடல், பறவையிடை விழுகின்ற பாவிக்கு. அப்படி இந்த பிரபஞ்சத்திலே அது ஒன்றுதான் மேற்கொண்டு பிறப்பிற்கு காரணமாக அமைவது. அதனால தான் அவனுக்கு கருவேல்னு பேர். மன்மதனுக்கு என்ன பேருன்னா கருவேல். அவன் கருப்பாக இருக்கிறான், அதனால கருவேல்ங்கிறது ஒரு பக்கம். ஆனால் உண்மையிலே அவன் கருவில் தள்ளுகிறவன். யார் அவனை விரும்புகிறார்களோ, மன்மதனை விரும்புகிறவர்களை கருவிலே தள்ளுவான்.
சிவபெருமானுடைய மகனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் செவ்வேள். அவர் செம்மையில் தள்ளுவார். செம்மை என்பது நலம் பயக்கும் வீடு பேரு. ஆகையினாலே இந்த கருவேலிடம் சிக்கியவர்களுக்கு நிச்சயமாக பிறப்பு வந்துவிடும், பிறவி துன்பம் வந்துவிடும், பிறவி துன்பத்திலே அவர்கள் சிக்குவார்கள். ஆகையினாலே அந்த கடலில் இருந்து தப்பிப்பதற்கு வேறு வழி இருக்காது. அது ரொம்ப அருமையாக திருவாசகத்தில் கூட சொல்லுவார். பொருந்தும் இப்பிறப்பு இவை நினையாது பொய்களே புகன்று போய் கருங்குடலினார் கண்களால் ஏறுண்டு கலங்கியே கிடப்பேனை திருந்து சேவடி சிலம்பிடச் சிலம்ப திருந்து சேவடி சிலம்பவை சிலம்பிடத் திருவொடும் அகலாதே அருந்துணைவனாய் ஆண்டு கொண்டருளிய அற்புத பத்துல அற்புதம் அறியேனே. பொருந்தும் இப்பிறப்பு இவை நினையாது பொய்களே புகன்று போய். திரும்ப திரும்ப எதுக்கு பிறப்பு வருதுன்னா நம்ம திரும்ப திரும்ப சொல்ற பொய்களால வருது. பிறப்பு முழுக்க நீங்க எத்தனை பொய்கள் சொல்லியிருக்கிறீங்களோ அத்தனை பொய்களுக்கும் பிறப்புகள் உண்டு அப்படிங்கிறாரு. பொருந்தும் இப்பிறப்பு இவை நினையாது பொய்களே புகன்று போய். பொய்களை சொல்லிக்கொண்டு கருங்குழலினார் கண்களால் ஏறுண்டு கலங்கியே. கரிய வண்டுகள் போல விழிகளை உடைய பெண்களினாலே மயக்குண்டு உண்மையை தெரியாது மயங்கி நின்று கலங்கியே கிடப்பேனார். அவர் சாமி தன்னை சொல்லலை, இந்த உலக பிரபஞ்ச மயக்கத்தில் இருக்கிறவர்களை அவர்கள் ஆன்மீகத்திற்கு நல்வழிக்கு வரலாம் என்றால் இது தடையாக இருக்கிறது. அப்படி தடையாக இருக்கிற பட்சத்தில் இதை எப்படி வெல்லுவது? நான் அமெரிக்காவில் இருக்கும்போது ஒருத்தர் கேட்டார். ஒருத்தர் என்கிட்ட வந்து இப்போ எல்லோரும் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ என்கிட்ட தனியாக வந்து ஒரு பர்சனலாக உங்கள்கிட்ட ஒரு விஷயம் அப்படின்னாரு. என்ன சொல்லுங்க அப்படின்ன. இல்லைங்க, எனக்கு வந்து பக்தியெலாம் இருக்குது, பூஜை பண்ணுறேன், வந்து திருமுறையெல்லாம் பாடலாம். ஆனாலும் எனக்கு அது மேலே ரொம்ப ஈடுபாடு நாட்டம் இருக்குங்க. அது எப்படிங்க நான் விடுபடுறது? ஏன் எனக்கு அதில் நாட்டம் வருது? நான் இத்தனைக்கும் இதில் ரொம்ப இதாகத்தான் இருக்கிறேன், திரும்ப பாருங்கள் இந்த கூட்டத்துக்கு வரேன் எல்லாம் பண்ணுறேன், அதில் எப்படிங்க நான் விடுபடுவது அப்படின்னு கேட்டார். அப்போ அது என்ன சொல்கிறது, பெருமானுடைய திருவடியையே கருதுதல் தான், அதுதான் புனை, அதுதான் தெப்பம். அதை தான் இங்கே சொல்லுகிறார். கலங்கியே கிடப்பேனை திருந்து சேவடி சிலம்பு அவை சிலம்பிட திருவொடும் அகலாதே அருந்துணைவனாய் ஆண்டு கொண்டருளிய. அந்த திருந்து சேவடி சிலம்பவை சிலம்பிட திருவொடும் அகலாது. சாமி அப்படி கால் எடுத்து ஒரு கால் மேலே போட்டாரா அந்த சிலம்பு ஒலிச்சு தான். சிலம்பு அவை சிலம்பிடன சிலம்பு அவை ஒலித்திட, சிலம்பு ஒலிச்சு தான். திருவொடும் அகலாதே அருந்துணைவனாய் ஆண்டு கொண்டருளிய. அவன் வந்து என்னை ஆண்டு கொண்டான். நான் வந்து கலங்கியே கிடப்பேனாக இருந்த என்னை திருப்பெருந்துறையிலே வந்து அவன் வந்து என்னை ஆண்டு கொண்டருளிய அற்புதத்தை அறியேனே என்று சொன்னார். அதைத்தான் இங்கேயும் சொல்லுகிறார். திருவடியாகிய அந்த புனையை எனக்கு தந்தார், அதை நான் என்ன அதை வியந்து பாராட்டுகிறேன் என்று சொல்லுகிறார் தாய்மானவர். தாய்மானவர் சொல்லுகிற பொழுதும் அதைத்தான் சொல்லுகிறார். படுதுண்டு பாவையர் மோக விகார பறவை இடை விழுகின்ற வாவிக்கு தன் தாழ் துணையை புனையை தன் தாழ் புனையை. பிறவிக்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் என்று சொல்லுகிற பொழுது
அந்த இறைவன் அடிங்கிறது தெப்பம் என்று ஒரே ஆசிரியர்கள்லாம் எழுதுவாங்க. ஏன்னா கடல்னு சொல்லிட்டதுனால பிறவி கடல் நீந்துவர் நீந்தார், கடல் சொன்னார், திருவடின்னு தான் இங்கே சொன்னார். திருவடியாகிய தெப்பம் புனை, திருவடியாகிய புனை பற்றியவர்கள் கரையேறுவார்கள், முத்திக்கரை ஏறுவார்கள். இல்லாதவர்கள் கடலிலே அமிழ்ந்து மீண்டும் மீண்டும் கடலிலே தெரிவார்கள், மீண்டும் மீண்டும் பிறப்பு வரும் என்று சொல்லுகிறார். ஆகையினாலே இந்த ஆன்மீகத்திற்கு இது மிகப்பெரிய எதிரி. அதைத்தான் சொல்லுகிறார், வேற ஒன்றும் இல்லை. இப்போ நான் முதல்ல சொன்ன பாருங்க, ஆன்மீகத்தில் இருக்கிறேன், ஆன்மீகம் என்று சொன்னால் இந்த விஷயத்தில் எப்படி அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் ஒழுக்கம், கட்டுப்பாடு, அதில் உரிய நிலை இல்லை என்று சொன்னால் அந்த ஆன்மீகம் சிறக்காது. அதனால் அது சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால், இந்த ஆன்மீகம் என்று சொல்லக்கூடிய அதிலே நாம் சிறக்க வேண்டும் என்றால் அது சிறப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே இந்த 2 பாடல்களையும் 32, 33 2 பாடல்களையே நாம் சிந்தித்தோம். தொடர்ந்து அடுத்த வாரமும் சிந்திப்போம் என்று சொல்லி, ஞான குழந்தை ஆங்கிலத்திலே நாம் திருஞான சம்பந்தருடைய வரலாற்றை எழுதியிருக்கிறோம். காமிக்ஸு குழந்தைங்களுக்கு ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்குது. அந்த குழந்தைங்க அந்த இங்கிலீஷில் அதை ரொம்ப ஆர்வமாக படிக்கிறாங்க. ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்க, ரொம்ப பாப்புலர் டிமாண்டு. நீங்கள் வாங்கி உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க, தெரிஞ்ச குழந்தைங்களுக்கு பர்த்டே ப்ரெசண்ட்டாக கொடுங்க, சும்மா கொடுங்க, ஏழை குழந்தைகள் இருந்தாலும் வாங்கி கொடுங்க. அது பெரிய அறமாக இருக்கும், அந்த குழந்தைகளை நல்நெறிப்படுத்தியதாக இருக்கும் என்று சொல்லி ஞானத்திரள் பத்திரிகையில் நான் எழுதி கொண்டு வருகிறேன். ஞானத்திரள் பத்திரிகையில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவர்களையும் ஆற்றுப்படுத்துங்க, திருமுறைக்கு அறிமுகப்படுத்துங்க. அதில் வர கட்டுரைகளுக்கு உங்களால் ஸ்பான்சர் பண்ண முடியும்னா பண்ணுங்கள். நாளைய தினம் வியாழக்கிழமை கமலவிநாயகர் சத்சங்கம் ICF சென்னையில் திருவாசகத்தில் திருச்சதகம் தொடர்ந்து பேசுகிறேன், அவசியம் வாங்க. வெள்ளிக்கிழமை இங்கே குரு பூஜை வச்சிருக்கிறார்கள். எந்த யார் திருநாமம் நமச்சிவாயவே என்ற தலைப்பில் பேசுகிறேன். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு அங்கே குரு பூஜை, திருநாவுக்கரசர் குரு பூஜை, சென்னை ICF. வியாழனும் ICF வரேன், திருவாசகம். வெள்ளியும் ICF வரேன், திருநாவுக்கரசர் குரு பூஜை. அவசியமாக நீங்கள் வந்திருந்து பயன்பெறுங்கன்னு சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்யும் முகமாக 5 எழுத்து 5 முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கிறேன். ஓ நமச்சிவாய, ஓ நமச்சிவாய, ஓ நமச்சிவாய, ஓ நமச்சிவாய, ஓ நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம்.